வாழைத்தண்டு மோர் கூட்டு செய்யலாமா எப்படின்னு பார்ப்போம். ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா மோர் கலந்த தண்ணியில் ஊற போட்டு வச்சிடணும் சமைக்க போகிற வரைக்கும். இது அரிசி கழுவுன தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஒரு கப்பு தயிராக இருந்ததுன்னா தயிரை நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் வச்சுக்கணும். மோராக இருந்தாலும் திக்காக வச்சுக்கணும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த கூட்டுக்கு ஒரு இது அரைச்சிக்கணும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் குட்டியாக 2 எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 2 பல்லு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பூண்டை கூட விட்டுறலாம், வேண்டான்னா விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சரிசி 1 ஸ்பூன். அது கூட கிட்டத்தட்ட இது மோர் குழம்பு மாதிரி தான் இல்லையா, இது கூட ஊற வச்ச பாசிப்பருப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை நாங்கள் தேங்காயே வேண்டான்னு சமைக்கணும் இல்லாமல் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேங்காய் இல்லாமையும் சமைச்சிக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போடுறேன். இவ்வளோதான். இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிக்கிறது கடைசியாக தாளிச்சிக்கலாம், இப்போ தாளிக்க வேண்டாம். இதில் உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா போடலாம், வேண்டாம்னா விட்டுலாம். பெரிய வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயமும் போடலாம். நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் மட்டும் நான் போட்டிருக்கேன், வேற ரொம்பலாம் நான் எதுவும் போடலாம். ஓகே, அதே மாதிரி தக்காளியும் அப்படி தான். மோர் புளிப்பாக இருந்துச்சுன்னா தக்காளியை ஆட் பண்ணாதீங்க. புளிப்பு இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மோர், புளிப்பு பத்தாது, அதனால நெக்ஸ்ட்டாக ஒரே ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டா அவ்வளோதான். தக்காளிலாம் ரொம்பலாம் வதங்க வேண்டாம், அப்புறம் கலர் மாறிக்கும், இதுவே மாறிடும். இதில் இப்போ நம்ம வாழைத்தண்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை லைட்டாக புளிஞ்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு வேணும்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி, ஆனால் வதங்குறதுலே வெந்துடும். சில தண்டுங்க வேகாது, தேன் வாழைத்தண்டு அப்புறம் இந்த மடவாழை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தண்டெல்லாம் வேகாது. அதுவே பூவந்தண்டு இல்லை மொந்தந்தண்டு இந்த மாதிரி சாஃப்டான தண்டாக இருந்துச்சுன்னா வதங்குறதுலேயே வெந்துடும் உங்களுக்கு. இது தேன் வாழைத்தண்டு இது, அதனால் வதங்குறதுல வேகாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடலாம். தண்ணி இது வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அரைச்சதை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, தண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? அது எனக்கு ரொம்ப வருஷம் அந்த வாழை தோட்டத்திலேயே கொஞ்சம் இருந்து எனக்கு பழகினதுனால தண்டோட அனுபவம் எனக்கு இருக்குது. தண்டை இப்படி இருக்கு இல்லையா, பின்னாடி பக்கத்தில் இப்படி கிள்ளி பார்த்தோன்னா நறுக்குன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே அந்த கிள்றது நறுக்குன்னு வந்துச்சுன்னா அது தேன் வாழை மடவாழை தண்டு. அதுவே அப்படியே சாஃப்டாக அந்த நாரோடு சேர்த்து வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பூவந்தண்டு. அப்புறம் கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்துச்சுனாலும் அது மொந்தந்தண்டும் பூவந்தண்டும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ரஸ்தாளி தண்டும் டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், நறுக்குன்னு இருக்காது. ஆனால் அந்த தேன் வாழையும் மடவாழையும் தான் நறுக்குன்னு இருக்கும். இதெல்லாம் தான் டிப்ஸு, தண்டோட டிப்ஸு. ஓகே, இது வதங்கட்டும். வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, தெரியுதா? பார்க்கும்போதே தெரியுதுல்ல. இப்போ இதில் அரைச்சி வச்சதை ஊற்றணும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். ஓகேவா, நான் உப்பு கம்மியாக தான் போடுவேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம உடைச்சி வச்சுருக்கிற தயிர் இதை மோரை ஊற்றணும், இதில் கூட சேர்க்கணும். இப்போதைக்கு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சு வரட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா மோர் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக போது. இந்த கூட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். மோர் கூட்டுங்கும் போதே கூட்டுனாலே கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லையா, அதனால்
கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு பார்த்தீங்களா? இது இப்போது நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற மோரை இது கூட சேர்த்திடலாம். இது சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக அதை சூடேறி ஒரு மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வந்தோடனையும் இறக்கிடணும். அவ்வளோதான். லைட்டாக ஒரு பபுள்ஸ் வந்ததும் இறக்கிட்டு நம்ம வந்து தாளிச்சிடணும். லேசாக இந்த மாதிரி கொதி ஆரம்பித்த உடனேயும் இறக்கிடணும். இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட எண்ணெய் காய்ஞ்ச உடனேயும் கடுகு, 2 சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மோர் ஊற்றும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக ஊற்றணும். நீங்கள் நல்லா சூட்டை குறைச்சி வச்சு கரண்டி நல்லா குறுக்க வச்சு பொறுமையாக நிதானமாக ஊற்றணும். இது கூட ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றதுக்கோ இல்லை ஈவன் சப்பாத்தி கூட நம்ம மோர் குழம்பு வச்சா சப்பாத்திக்கு நல்லா இருக்காது. ஆனால் இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சேர்த்து கூட நீங்கள் 2 in 1 கூட இதை வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.